ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.4 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏ பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கின்றதா அப்படின்னு கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போது இதுக்கு முன்னாடி ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தான் இதில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஏ என்ன 3 4 7 8, பி என்ன 1 7 10. ஓகே, இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் நம்பரோட பியில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் கம்பேர் பண்ணி எழுதணும். அப்போ 3 1 3 7 3 10. அதே மாதிரி 4 1 4 7 4 10. அதுக்கப்புறம் 7. ஸோ இப்போ 7 1 7 7. அதுக்கப்புறம் 7 10. இதுக்கப்புறம் லாஸ்ட் எலமெண்ட் அதான் 8 1 8 7. அதுக்கப்புறம் 8 10. ஸோ அவ்வளோதான். இப்போ ஏ கிராஸ் பி ஓவர். ஃபஸ்ட்டு ரிலேஷன்னா என்ன, அதாவது உறவுனா என்ன அப்படின்னா, இப்போது R1 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த வேல்யூ ஏ கிராஸ் பியில் இருந்துச்சு அப்படின்னா அதான் உறவு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா நம்மளாம் ஒரு ஃபேமிலி, அதே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம ஃபேமிலி கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ R1 என்னென்ன கொடுத்துருக்காங்க, 3 7 இருக்குது, 4 7 இருக்குது, அதே மாதிரி 7 10 இருக்குது, 8 1 இருக்குது. இப்போ ஆன்சர் எழுதுவோமா, R1 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, இல்லை நீங்கள் சப்செட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ இருக்கிறனால, ஸோ R1 வந்து ஏ கிராஸ் பியில் இருக்கிறனால R1ங்கிறது ஏயிலிருந்து பிக்கான உறவு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் கம்ப்ளீட்டு. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா. ரெண்டாவது கொஸ்டின் என்ன, 3 1 4 12. ஸோ இதில் 3 1 இருக்கான்னு கேட்டிங்கன்னா 3 1 இருக்குது. ஸோ 4 12 இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அப்போ ஃபேமிலி கிடையாது. அப்போ என்ன எழுதலாம், ஸோ கொடுத்துருக்க எந்த நம்பர் இல்லையோ அதில் ஒரு நம்பரை எழுதிக்கோங்க. 4 12 பிலாங்ஸ் டு R2. R2வில் இருக்குது, ஆனால் அதே மாதிரி 4 12 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் இல்லை. எனவே ஏயிலிருந்து பி உறவு அல்ல அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இங்கிலீஷில் எழுதுகிறாந்தா, ஸோ 4 12 பிலாங்ஸ் டு R2 பட் 4 12 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஸோ ஏ டு பி நாட் ரிலேஷன் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஸோ மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 3 7 இருக்குது, 4 10 இருக்குது, அதே மாதிரி 7 7 கூட இருக்குது, 7 8 கிடையாது, 8 11 கிடையாது. ஸோ மற்ற 8 7 8 10 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், கொடுத்துருக்க 2 நம்பர் மிஸ் ஆகுதா, அதில் ஒரு நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க. நான் இப்போ 8 11 பிலாங்ஸ் டு R3. ஆனால் அதே மாதிரி 8 11 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஸோ ஏயிலிருந்து பி உறவு இல்லை அப்போ நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஸோ இங்கிலீஷில் எழுதுறாதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் இதோட முடிஞ்சிச்சு. இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட நோட்ஸ் கூட நான் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க.